Students, in this video we discuss about the topic white blood corpuscles WBC. Its other name is leukocytes. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஆர்பிசி பார்த்தோம், அதாவது எரித்ரோசைட் ரத்த சிவப்பணுக்கள் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழில் ரத்த வெள்ளை அணுக்கள். சரியாம்மா, ஒயிட் பிளட் செல்ஸ் WBC. ஓகேவா, தேர் ஆர் லார்ஜர் இன் சைஸ். ஓகேவா, இது எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது இதோட செல்ஸ். ஓகேவா, கண்டெய்ன்ஸ் டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸ் அண்ட் ஆர் கலர்லெஸ். இது எப்படி இருக்குன்னா ஒரு டெவலப்பான ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இட்ஸ் அ கலர்லெஸ். ஓகேவா, இது வந்து கலர்லெஸ். சப்போஸ் ஆர்பிசியில் எப்படி இருக்கும், எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். நான் உனக்கு ஒரு இமேஜ் கூட அனுப்பினேன் பார்த்தியா, ஆர்பிசியோட இமேஜ். ஓகேவா, அது எப்படி கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தே ஆர் கேபபிள் ஆஃப் அமீபாய்ட் மூவ்மெண்ட். ஓகேவா, இது வந்து என்னதுன்னா WBC வந்து ஒரு மூவ் ஆகிற ஒரு செல்ஸ். என்ன ஒரு நேச்சரில் மூவ் ஆகுதுன்னா அமீபாய்ட் நேச்சர். அண்ட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா பாதுகாப்பு முறை அப்படிம்பாங்க. எக்ஸாக்ட் மீனிங், தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு முறை. நம்ம பாடியில் வந்து என்ன செய்யுது, இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொவைட் பண்ணுது. இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால் என்னது, அதாவது நம்ம பாடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. எதுனா இந்த WBC தான். ஸோ த என்கல்ஃப் ஆர் டெஸ்ட்ராய் ஃபாரின் பாடிஸ்னால் என்னது, அதாவது பேத்தோஜன் டிசீஸ் ப்ரொடியூசிங் பேத்தோஜன்ஸ் லைக் வைரஸ் அண்டு பாக்டீரியா. நம்ம உடம்புல நோயை பரப்புகிற வைரஸாக இருக்கட்டும் அல்லது பாக்டீரியா இருக்கட்டும் உள்ள நம்ம பாடியில் என்ட்ராயிருச்சு அப்படின்னா அதை வந்து என்ன செய்யுது, என்கல்ஃப் விழுங்கிறது இந்த WBC அல்லது டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அதுக்கு எதிராக என்ன செய்யுது, ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொவைட் பண்ணுது. WBC are of two types, granulocytes and agranulocytes. இது வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறாங்கன்னா வித் பேசிக் கிரானியூல்ஸ். ஓகேவா, இது எதை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்கன்னா கிரானியூல்ஸை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்க. see that picture figure 18.19ல் இந்த இருக்கலாமா, இதான் வந்து கிரானியூல்ஸ். ஒரு டாட்ஸ் இருக்கலாம். இது வந்து எங்கே இருக்குன்னா சைட்டோபிளாஸ்த்தில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ரெண்டு டைப்ஸில் பிரிக்கிறாங்க, கிரானுலோசைட் அண்ட் ஏக்ரானுலோசைட்ஸ். ஏக்ரானுலோசைட்ஸ்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ். இதில் வந்து என்ன இல்லை, கிரானியூல்ஸ் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஏக்ரானுலோசைட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அந்த கிரானியூலோசைட்ஸ் ஹேவ் இர்ரெகுலர் ஷேப்டு நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ். இதோட நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பே இருக்காது, ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்காது, இர்ரெகுலர் ஷேப். என்ன செய்யுது, ஒரு பர்டிகுலர் ஷேப் இல்லாமல் ஒரு இர்ரெகுலரான ஷேப் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது, சைட்டோபிளாசம் இட்ஸ் வித் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் இருக்கலாமா. ஸோ இதில் என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஈஸ்னோஃபில்ஸ், நியூட்ரோஃபில் அண்ட் பேசோஃபில். என்னென்ன செல்ஸ்மா அந்த கிரானியூலோசைட்ஸில் ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில் அண்ட் பேசோஃபில். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏக்ரானுலோசைட்ஸ் லேக் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ். லேக்னா என்னதுமா, ஆப்சன்ஸ் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் த லிம்போசைட் அண்ட் மோனோசைட்ஸ். ஸோ இதில் என்ன செல்ஸ் இன்வால்வ் இருக்குது அப்படின்னா மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ். ஓகேவா, கிரானுலோசைட்ஸ் எக்ஸாம்பிள் லிம்போசைட்ஸ், மோனோசைட். கிரானுலோசைட்க்கு ஈஸ்னோஃபில், பேசோஃபில் அண்ட் நியூட்ரோஃபில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னா ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே ஆர் மைன்யூட்ஸ். see that picture, it's the platelets. ஓகேவா, nucleated means absence of nucleus. Fragile fragments of gain bone marrow called megakaryocytes. ஓகேவா, இது எங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோவில். சரியாம்மா. ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்டு மெகாகாரியோசைட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் அப்படின்னா தமிழில் ரத்தம் உறைதல். சரியா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது, காயமாகுது, உடனே அந்த இடத்துல வந்து பிளட் வந்து என்ன செய்யுது, ப்ளீடிங் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆஃப் செகண்ட்ஸ் அந்த பிளட் வந்து என்ன செய்யுது, கிளாட் ஆகுது. ஸோ அந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பிளேட்லெட்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷனை செய்யுது. என்ன ஃபங்க்ஷன்மா, பிளட் கிளாட்டிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மஸ்குலர் டிசீஸ். ஸோ மஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா என்னது, மசிலில் இருக்கிற டிசீஸ் தான் சொல்கிறாங்க. மஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் மேட் ஆஃப் மஸ்குலர் செல்ஸ். என்ன செல்ஸ் இருக்குது, மசில் செல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. மஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் மேட் ஆஃப் மசில் செல்ஸ் அண்ட் ஃபார்ம் த மேஜர் பார்ட் ஆஃப் த கண்ட்ராக்டல் டிஷ்யூ. கண்ட்ராக்டல்னா என்னதுமா, சுருங்கி விரிகிற அளவுக்கு இருக்கிற ஒரு டிஷ்யூஸ் தான் என்ன சொல்கிறாங்க, கண்ட்ராக்டல் டிஷ்யூ அப்படிங்கிறாங்க. தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் மயோஃபைப்ரல்ஸ். இதில் வந்து என்ன இருக்குது, இது எதால் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த செல்ஸ், அதாவது இந்த டிஷ்யூ மஸ்குலர் டிஷ்யூ வந்து
எதால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோஃபைப்ரில்ஸ். மயோ மீன்ஸ் மசில்ஸ், ஃபைபர்ஸ்னால் என்னது நார்ச்சத்துக்குன்னு சொல்லியிருக்கலாமா. ஸோ இந்த மசிலோட ஃபைபர்ஸால் இந்த மஸ்குலர் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஈச் மசில்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் லாங் சிலிண்ட்ரிக்கல். சரியா, இந்த மசில்ஸ் வந்து எதால் ஃபார்ம் ஆகிருக்கு, எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கான். இது எப்படி இருக்குன்னா லாங்காக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஃபைபர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு பேரலல் இன் ஒன் another. ஸோ ஃபைபர்ஸ்னால் அது எப்படி இருக்கும், லாங்காக இருக்கும் என்ன, ஓகேவாம்மா. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லாங்காக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இட்ஸ் அ பேரலல், ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யுது, ஈக்குவலாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, அக்கார்டிங் டு தேர் ஸ்ட்ரக்சர்ஸ் லோக்கமோஷன் அண்டு ஃபங்க்ஷன் தெர் ஆர் 3 மெயின் டைப்ஸ். ஸோ இதை வந்து என்ன செய்கிறாங்க, 3 டைப்ஸில் வந்து டிவைட் பண்ணாங்க. பேஸ்டு ஆன் த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லோக்கமோஷன். லோக்கமோஷன்னா அதோட மூமெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, என்னென்ன டைப்ஸில் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் என்னது, போன் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ். ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ்னால் என்னது, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸ்னால் என்னது, நம்ம ஹார்ட்டில் உள்ள மசில்ஸை தான் கார்டியாக் மசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். தீஸ் மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு த போன்ஸ் அண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த போன் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த மசில்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் சொன்னது தான், போன்ஸில் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போன்ஸோட மூமெண்ட்டுக்கு. நம்ம கையை மடக்கிறோம், நீட்டுறோம். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ ஆர் கால்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஒர்க் அண்டர் அவர் கண்ட்ரோல் அண்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ இந்த ஒர்க்கை வந்து இதை யார் கண்ட்ரோல் பண்ணனா, நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ நம்ம கையை நீட்டுறோம் அப்படின்னா, கையை நீட்டுறோம் மடக்கிறோம் அப்படின்னா நம்மளால் நம்ம நினச்சா தான் என்ன செய்ய முடியும், அந்த கையை நீட்டாக மடக்கிற ஒர்க்கை வந்து செய்ய முடியும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் தான் இந்த மசில்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா வாலண்ட்ரி மசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மசில்ஸ் ஃபைபர்ஸ் ஆர் இலாங்கேட்டட். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஃபைபர்ஸ்னாலே எப்படி இருக்குன்னா இலாங்கேட்டடாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இட்ஸ் அன்பிரான்ச்டு, பிரான்ச்சாக இருக்காது. எப்படி இருக்கும், ஒரு சிங்கிள் லைனில் நீளமாக இருக்கும், அப்படி தானம்மா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் ஆல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பாண்ட்ஸ் கிவிங் தம் ஸ்ட்ரிப்டு ஆர் ஸ்ட்ரெயிட்டட் அப்பியரன்ஸ். ஸோ இந்த போன்ஸ் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பாக நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஸோ அதை தான் எப்படி, எதனால் இப்படி இருக்குன்னா அதில் லைக் பாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி இருக்கும், அதை மாதிரி இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாசஸ் மெனி நியூக்ளி. இதில் என்ன இருக்குன்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு மல்டி நியூக்ளியேட்டட். மல்டினா என்னது, மெனி நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் அக்யூர் இன் த பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் அண்ட் த ஆர்ம்ஸ் undergo rapid contraction. ஸோ இந்த மசில்ஸ் வந்து ஸ்பெஷலாக எங்கே இருக்குது அப்படின்னா பைசெப்ஸ் அண்டு ட்ரைசெப்ஸ். அதாவது நம்ம ஷோல்டரில் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டரில் பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஆர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மசில்ஸ் இருக்குது. ஸோ அண்டர்கோ ரேபிட் கண்ட்ராக்ஷன். எதுக்கு, நம்ம கையை மடக்கிறதுக்கு, விரிக்கிறது, அதை நீட்டுறதுக்கு. கண்ட்ராக்ஷன் என்னது, சுருக்கி விரிகிறதுக்கு. ஸோ அந்த மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, இட்ஸ் அ சாஃப்ட் மசில்ஸ். இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் மசில்ஸ். இந்த மசில்ஸ் ஆர் ஸ்பிண்டில் ஷேப்டு. ஸ்பிண்டில் ஷேப்னா see that picture figure 19 இந்த இருக்கலாமா, இதான் வந்து ஸ்பிண்டில் ஷேப்டு. ஓகேவா. ஸோ நியூக்ளியஸ் இஸ் அ சிங்கிள் நியூக்ளியஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ். இதில் எத்தனை நியூக்ளியஸ் இருக்குது, நிறையா நியூக்ளியஸ் இருக்குது, மல்டி நியூக்ளியேட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஸ்னால் அதில் சிங்கிள் நியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்குது. எந்த மசில்ஸ்னால் ஸ்மூத் மசில்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ திஸ் என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்பிண்டில் ஷேப்டு வித் ப்ராட் மிடில் பார்ட் ஆஃப் த டேப்பரிங் எண்ட்ஸ். தெர் இஸ் எ சிங்கிள் சென்ட்ரல் லொக்கேட்டட் நியூக்ளியஸ். என்னது, சிங்கிளான ஒரு நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது. இட் இஸ் கால்டு யூனி நியூக்ளியேட். யூனி மீன்ஸ் சிங்கிள் நியூக்ளியஸ். த ஃபைப்ரில்ஸ் டு நாட் பியர் எனி ஸ்ட்ரிப்ஸ் அண்டு ஸ்ட்ரெயிட்டேஷன் அண்ட் ஹென்ஸ் இட்ஸ் கால்டு நான் ஸ்ட்ரெயிட்டட். இது வந்து என்னது, ஒரு ஃப்ளெக்சிபிளான மசில்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இட் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட்டட். நான் இப்படி அது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தே ஆர் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப்
அவர் வில் அண்ட் ஸோ ஆர் கால்டு இன்வாலண்ட்ரி மசில்ஸ். இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம அந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் இந்த மசில்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் த இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த வால்ஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் சஜஸ். ஸோ இந்த மசில்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அதை தான் சொல்லியிருக்காங்க. பிளட் வெசல், ஹாஸ்டிக் கிளான்ஸ், இன்டெஸ்டைனல் விலை அண்ட் யூரினரி பிளாடர். ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம், இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது இஸ் அ ஸ்மூத் மசில்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கார்டியாக் மசில்ஸ். இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில் ப்ரெசன்ட் இன் த ஹார்ட். அதுதான் கொடுத்துருக்கான். இட் இஸ் அ ஸ்பெஷல் கண்ட்ராக்ஷன் டிஷ்யூ. நம்ம ஹார்ட் வந்து சுருங்கி விரியுது இல்லாமல் அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா இந்த கார்டியாக் மசில்ஸ் தான். இந்த கார்டியாக் மசில் இஸ் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹார்ட். ஓகேவா. இந்த மசில்ஸ் ஃபைபர்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச்டு அண்ட் யூனிநியூக்ளியேட். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது. என்ன நியூக்ளியஸ் இருக்குன்னா சிங்கிள் நியூக்ளியஸ். இந்த பிரான்ச்சஸ் ஜாயின் டு ஃபார்ம் எ நெட்வொர்க் கால்டு இன்டர்கேலட்டட் டிஸ்க். ஸோ இந்த மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணி ஒரு பிரான்ச்சஸாக இருக்குது, ஒரு நெட்வொர்க் மாதிரி. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்கேலட்டட் டிஸ்க். see that picture. இந்த இருக்கலாமா, இதான் கார்டியாக் மசில்ஸ். ஸோ இதில் பாரு நியூக்ளியஸ் இருக்கா. ஸோ நியூக்ளியஸ் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று நெட்வொர்க் ஃபார்மில் இருக்குது. எப்படி இருக்குமா, ஒரு நெட்வொர்க் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க இன்டர்கேலட்டட் டிஸ்க் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். which are யூனிக் டிஸ்டிங்க்ட் ஃபியூச்சர் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ். இதுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இருக்குது, தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாம்மா, இதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. டிஸ்டிங்க்ட் ஃபியூச்சர்ஸ். த கண்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ் இன்வாலண்ட்ரி அண்டு ரிதமிக். இன்வாலண்ட்ரின்னு என்னது, இதை நம்ம கண்ட்ரோலில்